ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடுல ஒரு சிம்பிளான ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பண்ண போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா புளியோதரை. புளியோதரைனா கோவில் ஸ்டைல் புளியோதரை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு புளியோதரை தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளான புளியோதரை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா புதினால ஒரு துவையல் ஒன்று மட்டும் தான் செய்ய போகிறோம். இந்த லாக்டவுன் டைமில் பார்த்தீங்கன்னா அதிக வெரைட்டியாக நம்ம குழம்பு பொரியல் ரசம் இதெல்லாம் வச்சு சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் சிம்பிளாக ஒரு மெனு பண்ண போகிறேன். புளியோதரை வந்து எல்லாருக்குமே பெரும்பாலும் பிடிக்கும். இதுக்கு முன்னாடியே நம்ம புளியோதரை நம்ம போட்டிருக்கோம். இது வேறு ஸ்டைல் புளியோதரை செய்கிறதுக்கு சாப்பாடும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வடித்து நான் எடுத்து வச்சுட்டேன். எப்பயுமே நம்ம சொல்கிறதா வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே சாதம் வந்து உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு மட்டும்தான் சாதம் வந்து குறைவாக இருக்கணும். இப்போ நான் வந்து சாப்பாடு வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா உதிரி உதிரியாக தான். இப்போ நம்ம வந்து புளி காய்ச்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் பவுடர் ரெடி பண்ணணும் இல்லையா, அதை வந்து இப்போ பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். இந்த பவுடருக்கு பார்த்திங்கன்னா எண்ணெயெலாம் ஊற்றி வறுக்கக்கூடாது, வெறும் ரோஸ்ட்டு தான் பண்ணணும். எண்ணெய் ஊற்றாமல் முதல்ல ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்துடலாம். மல்லி ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்க்குறேன். கருப்பு எள்ளு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். கடுகு 1/4 ஸ்பூன், அடுத்து மிளகு அரை ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், கடலைப்பருப்பு அரை ஸ்பூன், வரமிளகாய் 3. இப்போ இதை வறுத்து எடுத்துடலாம். நல்லா எள்ளும் கடுகும் பார்த்திங்கன்னா நல்லா படப்படன்னு வெடிக்கும். அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அதே போல் இதெல்லாம் ஒன்றா வறுத்து எடுக்கிறப்போ கடலைப்பருப்புமே நல்லா கலர் மாதிரி வந்துடும். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ரொம்ப கருக விடாமல் வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். நமக்கு அந்த கடுகும் எள்ளுமே பொரிஞ்சிட்டாலே எல்லாமே வறுத்த மாதிரி தான். வெந்தயமும் சேர்த்து எல்லாம் ஒன்றா வறுந்து வந்துடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வறுத்துட்டோம். அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை ஆறவும் பவுட்ரு பண்ணிக்கலாம். நான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். நம்ம இந்த புளி காய்ச்சல் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா கூட 1 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ கூட நீங்கள் சாதம் போட்டு கிளறி சாப்பிட்டுக்கலாம். அதே போல் என்ன பண்ணி இந்த பவுடரும் கூட பார்த்தீங்கன்னா அப்படி தான். நீங்கள் இந்த பவுடரை கூட நிறையா செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ புளியை மட்டும் கரைச்சி நீங்கள் தாளித்து விட்டு நீங்கள் சாதம் பண்ணிக்கலாம். இப்போ வறுத்தது வந்து ஆறிடுச்சு. இப்போ பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இதை பவுட்ரு பண்ணிடலாம். இப்போ அரைச்சாச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். புளியோதரைக்கு பவுட்ரு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு கூட அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட அப்பப்போ எடுத்து நீங்கள் சாதம் பண்ணிக்கலாம். பவுடரெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. தாளிக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். புளியும் கரைச்சி வச்சிடலாம். ஏன்னா தாளிக்கிறப்ப அடுத்தடுத்து ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அதனால் நம்ம வெயிட் பண்ணோம்னா கருகி போயிடும். அதனால் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம தாளித்து விட்டோம்னா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம தாளித்து இந்த கடலைப்பருப்பு இதெல்லாம் வதங்குறதுக்குள்ளே அதே போடுறதுக்குள்ளே எல்லாமே கரிஞ்சு போய் கலர் மாறிடும். அதுக்காக தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டில் தாளிக்கிறது. புளியுமே கரைச்சி வச்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா புளி சாதத்துக்கு வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகுளுந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு அதையும் சேர்த்துடலாம். பொன்னிறம் ஆகட்டும். நல்லா பொன்னிறமாக வறுந்துருச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ வரமிளகாய், கருவேப்பிலை, நம்ம பவுட்ரு பண்ணோம் இல்லையா அந்த பவுடர், மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். அடுத்து பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் தான் இந்த சாதத்துக்கு வந்து நல்ல மனம் கொடுக்கும். அதனால் பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். இப்போ நம்ம புளி கரைச்சோம் இல்லையா அந்த தண்ணியை சேர்த்துடலாம். தேவையான உப்பு போட்டு இதை கலந்து விட்டுறலாம். நல்லா வெந்து எண்ணெய் தனியாகவும் அந்த மசாலா தனியாகவும் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம சாதம் போட்டு கிளறிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி புளிப்பு பார்த்துட்டு தண்ணி ஊற்றுங்க. அளவுக்கு அதிகமாக தண்ணியும் ஊற்ற வேணாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி நம்ம குழம்புலாம் வைக்கிறப்போ எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து வத்துறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆகும். அது வற்றி அந்த எண்ணெயும் மசாலும் தனித்தனியாக பிரிஞ்சு வர மாதிரி வரும். நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு தனியாக தெரியும். அந்த மாதிரி வர்ற வரைக்கும் இதை வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் போடணும். கொதிச்சிருச்சே நம்ம ரைஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடாது. நல்லா எண்ணெயும் அந்த மசாலாவும் தனித்தனியாக நமக்கு தெரியும். அப்போ நம்ம ரைஸ் போட்டு கிளறிக்கலாம். அது வரைக்கும் கொதிக்கட்டும்.
பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக நல்லா அந்த நம்ம ஊற்றின தண்ணியெலாம் வற்றி மசாலாவும் அந்த எண்ணெயும் மட்டும்தான் இருக்குது, நம்ம ஊற்றின தண்ணியே இல்லை. இந்த மாதிரி தான் நல்லா வதக்கி நல்லா வேக விட்டு எடுத்துக்கணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் புளியோதரை வந்து டேஸ்ட் இருக்கும். நல்லா வற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருக்காங்க. லாஸ்ட்டில் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா கையில் வந்து ஒரு மாதிரி வந்து பட்டு பட்டுன்னு தெரிக்கிறப்போ நம்ம கை எரிச்சலாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இப்போ சிம்மில் வச்சுட்டேன். நான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை சாதம் போட்டு கிளறதுக்காக இருந்தாலும் சரி, டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஊற்றின புளியோட தண்ணி சுத்தமாக இருக்கவே கூடாது. அது நல்லா வற்றி அந்த எண்ணெயும் அந்த மசாலா மட்டும்தான் நமக்கு வெந்து வர மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கணும். அதுதான் சரியான பக்குவம் புளியோதரைக்கு. அதே போல் உங்களுக்கு இந்த புளிக்காய்ச்சல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம 4 பேருக்கு செய்கிறோம் அப்படின்னா கரெக்டாக 4 பேர் அளவுக்கு நம்மளால் செய்ய முடியாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கலாம், இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். இந்த மாதிரி தான் நம்மளோட அளவுகள் வந்து இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சாதம் போட்டு கிளறிக்கோங்க. சாதம் போட்டு கிளறப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் மறுபடியும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றி நம்ம கிளறிக்கணும். மொத்தமாக போட்டு கிளறிடக்கூடாது. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் வதங்கி வந்திருக்கணும். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. மேலே பூரா எண்ணெயாக இருக்குது, அடியில் வந்து மசாலா இருக்குது. அப்படி தான் இருக்கணும். இதுதான் சரியான பக்குவம். இப்போ வந்து நம்ம சாதம் கிளறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்சிடலாம். ஒரு 2-3 கரண்டி அளவுக்கு எடுத்துக்கலாம். அந்த எண்ணெயோடு சேர்த்தே எடுத்து வைக்கணும். வெறும் அந்த மசாலா மட்டும் எடுக்கக்கூடாது. இப்போ இதில் போட்டு நம்ம கிளறிக்கலாம். அடுப்பு வந்து இப்போ சிம்மில் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு, கருவேப்பிலை போட்டோம்னா நல்ல மணமாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ சாதம் போட்டுக்கலாம். இப்போ கிளறி விட்டுறலாம். இந்த புளியோதரை கலரே பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் கலரில் இருக்கும். நமக்கு கலந்து வர்றப்போ சூப்பராக இருக்கும். பார்த்துக்கோங்க டேஸ்ட்டு. அடிக்கடி நமக்கு இந்த மாதிரி புளியோதரை எப்போ சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு புளியோதரையெல்லாம் செஞ்சுருக்கோம். ஏலக்காயெல்லாம் போட்டு நான் புளியோதரை பண்ணுவேன். அந்த புளியோதரை வந்து பார்க்க மணமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். எங்கள் அம்மா வந்து புளியோதரை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு ஏலக்காய் அதில் தட்டி போட்டு செய்வாங்க. அந்த மணம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் தான் நானும் செஞ்சு பழகினேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் அந்த மாதிரி ஏலக்காய் தட்டி போட்டு புளியோதரை செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே ஒரு ஏலக்காய் வெந்தயம் வறுக்கிறோம் பார்த்திங்களா, அது கூட ஒரு ஏலக்காயை தட்டி போட்டு அதையும் வறுத்துட்டு அதை அப்படியே பவுட்ரு பண்ணி புளியோதரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். சூப்பராக கிளறிட்டோம் பாருங்கள். புளியோதரை இவ்வளோ அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் உப்பு பத்தலைன்னா கூட நீங்கள் லைட்டாக மேலே உப்பு தூவிட்டு கிளறி விட்டுக்கலாம். அருமையான புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம். துவையல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா வரமிளகாயும் புதினாவும் நம்ம வதக்கிட்டு தான் நம்ம சட்னி துவையல் அரைச்சோம்னா நல்லாயிருக்கும். அதுக்காக தான். எண்ணெய் காஞ்சுமே 4 வரமிளகாய் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ வரமிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தாச்சு, எடுத்துடலாம். காரத்தை பொறுத்து நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து புதினா. நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டு வதக்கிடலாம். வரமிளகாயை எதுக்காக வதக்கி சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகாயோட பச்சை வாடை அதில் துவையலில் இருக்கும். அதுக்காக தான். இப்படி வறுத்துட்டு நீங்கள் துவையல் அரைச்சிட்டிங்கன்னா அந்த பச்சை வாடை வந்து தெரியாது. அதே போல் புதினாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம்லாம் வதக்க தேவையில்லை. அந்த பச்சை மட்டும் போனால் போதும். அந்தளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். அவ்வளோதான். புதினாவும் வதக்கியாச்சு. அவ்வளோதான். இந்தளவுக்கு வதக்கினா போதும். இப்போ எடுத்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து புதினாவும் வதக்கியாச்சு, வரமிளகாயும் வதக்கியாச்சு. அதுக்கப்புறமா தேங்காய் மற்ற வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் வதக்க தேவையில்லை. அதெல்லாம் பச்சையாகவே போட்டுக்கலாம். அந்த பச்சை மணம் தான் அதுக்கு வந்து துவையலுக்கு வந்து மணம் கொடுக்கும். அதனால அதை பச்சையாகவே நம்ம அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் வரமிளகாய், வதக்கின புதினா, தேங்காய் ஒரு துண்டு, பூண்டு ஒரு 4, தேவையான உப்பு. துவையலுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் அரைப்போம். அதுபோல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு அரைச்சிக்கலாம். இதில் இப்போ கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து அரைச்சிருவோம். இப்போ துவையல் பார்த்திங்கன்னா சூப்பராக அரைச்சாச்சு பாருங்கள். புதினா துவையல் ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதான். புதினா துவையலும் ரெடி ஆயிருச்சு, புளி சாதமும் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம வந்து பரிமாறிக்கலாம். ரொம்ப ருசியான புளியோதரை
அதுக்கு சைட் டிஷ் வந்து புதினா துவையல். ரொம்ப ஈஸியான ஒரு லஞ்ச் இது. சூப்பரான ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதெல்லாம் முதல்ல ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, வேலைக்கு எங்கன்னா போகிறவங்களுக்கு தான் செஞ்சு கொடுத்து அனுப்போம் மதிய நேரத்தில் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம லாக்டவுன் டைமில் ஈஸியான ஒரு லஞ்சு செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்றோம். இதே மெத்தடில் நீங்களும் புளி சாதமும் புதினா துவையலும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாப்பிட போகலாம்.